வணக்கம் மாணவ தங்கங்களா, நலமா இருக்கீங்களா? 10th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரியில யூனிட் 10ல ஒரு முக்கியமான பார்ட் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, கால்குலேட் த pH அப்படின்ற ஒரு சம்மு ரிப்பீட்டடா கேட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம கம்பல்சரியில கண்டிப்பா கேட்பாங்க. இப்ப போன அந்த செகண்ட் மெத்தட்ல பாத்தீங்க அப்படின்னா 4 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. சார் அந்த ரிலேட்டட் ப்ராப்ளத்தை என்ன பண்ண போறேன், இந்த வீடியோல சால்வ் பண்ண போறேன். கவனமா பார்த்துட்டு வாங்க. நம்ம வீடியோ பார்த்த பிறகு உங்களுக்கு அந்த கம்பல்சரி சம்மு கண்டிப்பா நீங்க ஃபுல் மார்க் எடுக்க முடியும். எந்த ஒரு தப்பு வராது. வாங்க பார்க்கலாம். முதல் சம் என்னன்னு முதல் படிங்க. கால்குலேட் தி pH of 1.0 into 10 power minus 4 molar solution of HNO3. அப்ப என்னது? HNO3 என்னது நமக்கு தெரியும், ஆசிட். சோ ஆசிட கொடுத்து ஆசிடுடைய கான்சன்ட்ரேட் கொடுத்து pH கண்டுபிடிக்க சொல்றாங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க, எப்பயும் சம்ம நீங்க பார்க்கும்போது என்ன பண்ணணும்னா கொடுத்திருக்க கான்சன்ட்ரேஷன் ஆசிடோடதா இல்ல பேஸோடதான் பார்க்கணும். ஏன் சொல்றேன்றது உங்களுக்கு ரெண்டாவது சம்மப்ப புரியும். வாங்க எப்ப பார்க்கலாம். சோ H+ அயோடைய கான்சன்ட்ரேட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா எனக்கு எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 1.0 into 10 power minus 4 கொடுத்திருக்காங்க. சரி, இப்போ நான் pH கண்டுபிடிக்கணும். pH ஓட ஃபார்முலா என்னது? pH is equal to negative logarithm of H+ ion concentrate அப்படின்றது என்னது நமக்கு pH ஓட ஃபார்முலா உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். இப்போ இந்த H+ ion கான்சன்ட்ரேஷனை இங்க நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். வாங்க, pH is equal to minus log 10 என்ன வருது, 1.0 into 10 power minus 4. 1.0 தானே, ஒன்று தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட், இப்போ என்ன பண்ண போறேன், இந்த மைனஸ் லாக உள்ள மல்டிபிகேஷன் கொண்டு போக போறேன். பாருங்க, நல்லா தெரிஞ்சுக்க, முன்னாடி மைனஸ் இருக்கு, மறந்துடக்கூடாது. மைனஸ் லாக் 10 1. சரிங்களா? நமக்கு தெரியும் லாக்ல மல்டிபிகேஷன் என்னவாகும், பிளஸ்ஸா மாறும். அப்ப பிளஸ் ஏற்கனவே உள்ள என்ன இருக்கீங்க, மைனஸ் இருக்கு. மைனஸ் லாக் 10 பவர் மைனஸ் 4 அப்படின்னு பிரிச்சு எழுதுறேன். சரிங்களா? இப்போ உங்களுக்கு என்ன தெரிய வேண்டிய விஷயம் இருக்கு அப்படின்னா, நமக்கு தெரியும் log 1 வந்து என்ன அப்படின்னா 0 அப்படின்னு நமக்கு தெரியும். சரிங்களா? அப்ப இந்த டேர்ம் என்ன ஆயிரும், மொத்தமா 0 ஆயிரும். நம்ம என்ன பண்ணுவோம், பவர்ல இருக்கிறத முன்னாடி கொண்டு வருவோம். இது பேசிக்கா மேக்ஸ் உள்ளதுதான், உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த -4 பவர்ல இருக்கு பாத்தீங்களா, அதை முன்னாடி கொண்டு வரேன். ஏற்கனவே இங்க ஒரு மைனஸ் இருக்கு. -4 log 10 அப்படின்னு வரும். சரிங்களா? மைனஸ் இன்டு மைனஸ் என்ன ஆகும், பிளஸ் ஆயிரும். அப்ப 4 log 10 அப்படி வரும். நமக்கு என்ன தெரியும், log 10 என்ன வேல்யூமா, 1. அப்ப 4 into 1 is equal to 4. அப்ப what is pH மா, pH of this solution 4. சரிங்களா? எவ்வளவு சிம்பிளா இருக்கு பாத்தீங்களா? இப்போ இன்னொரு சம் சொல்றேன் பாருங்க, அப்படியே பாருங்க. இந்த தேர்ட் சம் பாருங்க. what is pH of 1.0 into 10 power minus 5 molar solution of என்ன கொடுத்திருக்காங்க, ஹைலைட் பண்ணுங்க, KOH கொடுத்திருக்காங்க. சோ பேஸை கொடுத்து அதனுடைய pH கேட்குறாங்க. நிறைய பேர் எதை பண்ணுவீங்க, ஸ்ட்ரெயிட்டா என்ன பண்ணுவீங்கன்னா இந்த pH ஃபார்முலா அப்ளை பண்ணி என்ன கொண்டு வரீங்களா, ஆன்சர் வந்து pH 5 சொல்லிடுவீங்க. அது தப்பு, அது பண்ணக்கூடாது. எப்பயுமே என்ன பண்ணணும், கொடுத்த கான்சன்ட்ரேஷன் ஆசிடோடதா பேஸோடதான் பார்க்கணும். இங்க இது பேஸோடது. அப்ப நமக்கு pH தெரியணும்னா முதல்ல என்ன தெரியணும், POH தெரியணும். அப்ப POH ஆஃப் சொல்யூஷன் வந்து என்னதுமா, நெகட்டிவ் லாகரிதம் ஆஃப் என்னது, OH மைனஸ் அயான் கான்சன்ட்ரேட் அப்படின்றதான் ஃபார்முலா உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அப்ப கொடுத்திருக்க கான்சன்ட்ரேஷன் வந்து என்னது, இந்த ஹைட்ராக்சைடுடைய கான்சன்ட்ரேஷன். பண்ணிடலாமா? வாங்க எப்படி கண்டுபிடிச்சா சொல்றேன் பாருங்க. POH is equal to மைனஸ் லாக் அப்படியே போடுங்க 1 into 10 பவர் மைனஸ் 5. ஒன்றும் இல்லை, இந்த விஷயத்துக்கு நீ கவனிச்சிட்ட அப்படின்னா எல்லாமே அப்படி டிட்டோ சிமிலர் தான். சரிங்களா? என்ன பண்ணணும், அடுத்து இந்த மைனஸ் லாக உள்ள கொண்டு போகணும். அப்ப என்ன வருது பாருங்க, மைனஸ் லாக் 1 பிளஸ் வந்துடும். என்ன சொல்லியிருக்கேன், லாக் உள்ள போகும்போது மல்டிபிகேஷன் பிளஸ் ஆயிரும். ரைட், அடுத்து என்ன இருக்கு, மைனஸ் லாக் ஆஃப் 10 பவர் மைனஸ் 5 போட்டேன். சரிங்களா? ரைட், இப்போ என்ன ஆகும், இந்த டேர்ம் நமக்கு நல்லாவே தெரியும். என்ன ஆகுமே, லாக் 1 வந்து என்னது 0. அப்ப இந்த மொத்த டேர்மும் 0 ஆயிரும். சரிங்களா? அடுத்து என்ன பண்ணணும், இந்த பவர்ல இருக்க -5 முன்னாடி வரும். ஏற்கனவே இங்க ஒரு மைனஸ் இருக்கு. அப்ப -5 log 10 அப்படின்னு வரும். மைனஸ் இன்டு மைனஸ் என்ன ஆயிரும், பிளஸ் ஆயிரும் 5. நமக்கு என்ன தெரியும், இன்னொரு விஷயம் என்ன தெரியும் நமக்கு, log 10 எவ்வளவு ஆன்சர் 1. அப்ப 5 into 1. அப்ப what is POH? POH of this solution is 5. முடிஞ்சா சார்னா முடியல, இன்னொரு வேலை இருக்கு. என்ன அப்படின்னா நீங்க POH தான் கண்டுபிடிச்சிருக்கீங்க. pHக்கும் POHக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்னது, pH plus POH is equal to 14. இதுவும் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு POH தெரியுமா, pH தெரியாதான் என்ன பண்ணுவீங்க, pH plus 5 equal to 14. what is pH? pH is equal to 14 minus 5. இப்போ what is pH மா, pH is equal to என்னமா வரும், 9. சொன்னது புரிஞ்சா?
நீங்கள் இதை எடுத்து டைரெக்டாக நீங்கள் பிஹெச் உங்களுக்கு கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு பிஹெச் 5 கிடச்சிருக்கும். தப்பாயிடும். அதுதான் சொன்னேன். கொடுத்தது கேஓஹெச்னா முதல் நீங்கள் என்ன பண்ணணும், பிஓஹெச் கண்டுபிடிச்சு அப்புறம் என்ன பண்ணணும், நீங்கள் பிஹெச் கண்டுபிடிக்கணும். இதே மாதிரி இன்னொரு சம் இருக்குது, அதையும் பார்ப்போம் வாங்க. So fourth sum பாருங்க, the hydroxide ion concentration of a solution is 1 into 10 power minus 11 molar. What is the pH of the solution? இந்த சம்ல நமக்கு வெளிப்படையாவே சொல்லிட்டாங்க. கொடுக்கப்பட்ட இந்த கான்சன்ட்ரேஷன் வந்து என்னன்னா ஹைட்ராக்சைடு அயன் கான்சன்ட்ரேஷன், அதாவது OH மைனஸ் உடைய கான்சன்ட்ரேஷன் கொடுத்து நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, pH என்னன்னு கேட்டிருக்காங்க. வழக்கம் போது தான் போன செம்ல செஞ்சோம்ல அதே மாதிரி தான். என்ன கான்சன்ட்ரேஷன் 1 into 10 power minus 11 molar. அப்போ என்ன பண்ணும், முதல் POH கண்டுபிடிச்சு அப்புறம் pH கண்டுபிடிக்கணும். வாங்க முதல் POH கண்டுபிடிப்போம். POH is equal to negative logarithm 10 OH minus ion concentrate. முடிஞ்சு. இதான் ஃபார்முலா. இப்போ அந்த கான்சன்ட்ரேட் உள்ள நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா சப்ஸ்டிட் பண்ண போறோம். நீங்க முதல்ல இருந்து நல்லா கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ என்ன பண்ண போறோம் நல்லாவே தெரியும். லாக் என்ன வரும், 1 into 10 power minus 11. மைனஸ் லாக் உள்ள போகுமா, அப்போ என்ன வரும், மைனஸ் லாக் 1 பிளஸ் மைனஸ் ஆஃப் லாக் 10 power minus 11 வந்துருச்சா. ரைட், அடுத்து என்ன நடக்கணும், இந்த டேர்ம் என்ன ஆயிரும், அப்படியே செஞ்சுட்டு இருக்கணும். லாக் 1 வந்து என்ன ஆகுது 0. அப்போ இந்த டேர்ம் என்ன ஆயிரும், நமக்கு 0 ஆயிரும். அப்புறம் என்ன பண்ணணும், இந்த பவர்ல இருக்க minus 11 முன்னாடி வரணும். ஏற்கனவே இங்கே ஒரு மைனஸ் இருக்கு, அப்போ minus 11 லாக் 10 அப்படின்னு வரும். இன்னும் நமக்கு என்ன தெரியும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஆயிரும் 11. இன்னொரு விஷயம் என்னமா, லாக் 10 என்ன வேல்யூ 1. அப்போ 11 into 1. இப்போ வாட் இஸ் POH என்ன வரும் 11. கண்டுபிடிச்சாச்சா. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், pH கண்டுபிடிக்கணும். pH plus POH is equal to 14. pH plus 11 is equal to 14. pH is equal to 14 minus 11. pH is equal to என்னதுமா 3. பார்த்தீங்களா, நீங்கள் அவசரப்பட்டு பண்ணிடக்கூடாது. நல்லா அந்த கணக்கை பார்த்து செய்யணும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இது உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து அடுத்தடுத்து இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் சம்ஸ் எல்லாம் வீடியோ போட போகிறோம். நினைந்திருங்க தங்கங்களா. நன்றி.